ஹலோ வணக்கம் குளோரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எல்லாரும் கேட்டிருந்தீங்க நான் இப்போ எப்படி உடம்பு இருக்கு, ஹெல்த் ஓகேவான்ட்டு. ஓகே தான். என்ன ஆச்சுன்ட்டு சாம் சொல்லுவார். சொல்லுங்கம்மா, எனக்கு என்னம்மா ஆச்சு கடந்த ஒரு வாரமா? 2 வாரமாக குளோரிக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜுரம், அது சசி தான் வந்தால் சொல்லிச்சுல. இன்னொன்று, நான் இந்த அம்மா போன சண்டே நினைக்கிறேன், சண்டே தானேம்மா, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டாங்க, 3 பரோட்டா சாப்பிட்டாங்க. 3 நாளாக டாய்லெட் போகல, மோஷன் வரவே இல்லை. அதனால் அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் அந்த காரணம் தான் 3 நாளாக போகல. இது பத்தாததுக்கு அந்த டீஹைட்ரேட் ஆகி உடம்புல சுத்தமாக நீர் இல்லாமல் போயிடுச்சுரா, அதனால தான் இந்த பிரச்சனை இதுக்கு வந்தது. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் குளோரிக்கு வந்து இன்னுமே அந்த அம்மா வந்து ஒரு நார்மல் நிலைக்கு வரல. அப்படி அப்படியே போயிட்டுருக்கு. எங்களால் முடிஞ்ச வேலையெல்லாம் அப்படியே செஞ்சிட்ருக்குறோம். ஆமாம், அவன் என்னன்னா அக்கா சொன்ன மாதிரி தான் மோரெல்லாம் குடிக்க சொன்னாங்க. மோர் குடிச்ச பிறகு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. நான் அன்றைக்கி சர்ச்சிலேருந்து நான் நடந்து வந்தேன் பார்த்தீங்களா, 3 கிலோமீட்டர் நான் நடந்து வந்தேன். அந்த வெயிலில் நடந்து வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவர் கூட ஆகலை. எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்தேன் நான். எனக்கு உடம்பு ரொம்ப நொந்து போனதுனால அந்த 1 ஹவருக்குள்ளேயே எனக்கு பீரியட்ஸ் வர வந்துச்சு. பீரியட்ஸ் லேட்டாக வர வேண்டியது, ஆனால் நான் நடந்து எஃபர்ட் போட்டு இன்னும் ஒரு 10 நாள் 10 நாள் 5-8 நாள் கிட்ட இருந்து எனக்கு கேப் இருந்தது. அப்போ பீரியட்ஸும் வந்துச்சு. நீங்கள் அப்போ நோட் பண்ணோம். அப்போ ஃபுல்லாக வேத்து பீரியட்ஸே வந்து அன்னைக்கு நைட்டே ஜுரம் வந்துச்சு. அதான் பிரச்சனையே, நைட்டே ஜுரம் வந்துச்சு. அது எப்படிங்க திடீர்னு உடம்பு வந்து திடீர்னு எதெல்லாம் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அப்படிதான். இது வேற பைபிள் பேக் வேற சரியான வெயிட். இந்த சைடு தொங்க போட்டதுனால இந்த சைடு சரிவா அதே சொல்றேன். அது நடந்துச்சா. அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன், ஏன்னா எங்க அக்கா தான் சொன்னாங்க எல்லாமே. ஏற்கனவே உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அக்கா சப்பாத்தி எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் தான் ஆசைப்பட்டு பொட்டை சாப்பிட்டேன். என் மேலே தான் தப்பு. அந்த பொட்டை சாப்பிட்ட பாருங்க, சாப்பிட்ட உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறமா எஃபெக்டான மாத்திரை வந்து அந்த சளி ஜுரத்துக்கு போட சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 4 டைமு 2 டைம் நான் அந்த மாத்திரை போட மறந்துட்டேன். 2 டைம் வந்து அந்த மாத்திரை என்கிட்ட இல்லை. எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, போடு பாரு ஒன்றும் ஆகாதுனாங்க. அது என்னென்னா ஃபுல்லாக வயிறும் புண்ணாயிடுச்சு. எனக்கு அல்சரா என்னென்னு தெரில, அவ்வளோ புண்ணு வலி. திடீர்னு இந்த சைடு வலிக்கும், திடீர்னு இந்த சைடு வலிக்கும், திடீர்னு நமக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். போய்ட்டு பாத்ரூம் உட்காந்தா பாத்ரூமே வராது. 1 ஹவர் 2 ஹவர் பாத்ரூம்லேயே உட்காந்துட்டு டெய்லியும் ஒரு 4 வாட்டி போயிட்டு உட்காந்து நான் வந்தேன். இந்த 4 நாளுக்குள்ளே அதுவே எனக்கு அவ்வளோ வலி ஆரம்பிச்சிச்சு. எங்கேயாவது போயிட்டு உட்காந்து பண்ணியது கூட சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சிலேருந்து பாதிலே நாங்கள் வந்துட்டோம். என்னால் இருக்கவே முடியல சர்ச்சில். எப்போயுமே நாங்கள் சர்ச்சில் பாதியில் வரமாட்டோம். ஒரு 2 வாட்டி தான் வந்திருக்கோம். அது நேற்று தான் அந்த 2வது முறை. இன்னொன்று வந்து 2 வருஷம் மேலே ஆயிடுச்சுமா. ஒரு நாள் நைட்டு கூப்பிட்டு வந்தேன் பாரு, ஃபுல் நைட் ப்ரேயர்லேயே பாதியில் கூப்பிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்மளுக்கு ஆஃப் நைட் ப்ரேயரில் வருது. ஆஃப் நைட் ப்ரேயர் எதுக்கு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து ஃபுல் நைட் ப்ரேயர் 3 மணி நேரம் நடக்கும். அது வந்து நான் 12 மணிக்கு வந்துட்டோம். டீ சாப்பிடும்போது வந்துட்டேன் பாரு. டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. பனிக்காலம், அது நல்ல ஒரு பனிக்காலத்தில் கூப்பிட்டு வந்தேன். உடம்பு முடியல. அதே மாதிரி தான் ஜுரம். அதை தெரியல, நீதான் ஜுரம் தான் கூட சர்ச்சில் போகணும்னு ஆட முடிப்பியே, வீட்டில் இருந்தா. நேற்று நாங்கள் வந்துட்டு திரும்ப சரி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க, குளோரி இப்போ எப்படி உடம்பு இருக்கு. அதனால தான் சரி இந்த வீடியோ எடுக்கலாம். இப்போதைக்கு அந்த வலி மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. என் வயிறை பாருங்கள், இவ்வளோ பெருசாக அப்படியே வீங்கி போய் கேபி பார்த்துட்டு ஒரே காமெடி பண்ணிட்டான். ஏவி சொன்னான் ஊசி போட போகிறான். ஆமாம் அத்தை வயிற்றுல பாப்பா இருக்கு அப்படி சொல்லிச்சு. பாப்பா இருக்கு ஊசி போடு. கேபி குட்டி வந்து தொட்டு பார்க்குது, அத்தை ஊசி போடணுமா அப்படிங்குது. பாப்பா தொப்பை பார்த்துட்டு பாப்பா சொல்லுது. அதனால வலி எங்கேயுமே நல்லா இன்னைக்கும் குழந்தை சொல்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்லிட்டு அதுதான் பரிதாபங்கள்ல நீங்க போட்டுருந்தாங்க. 10 வருஷமா வயிறு இப்படியே தொப்பையா பரிதாபங்கள்ல போட்டது. ஒரு லேடி நின்று இருப்பாங்களா, ஒருத்தர் வந்து கேட்பாங்க, என்னம்மா எத்தனை மாதம் ஆடி கேட்பாங்க. அதாவது திருப்பி கேட்கவங்க, சரி என்ன விட்டுரு, உனக்கு எத்தனை மாதம் கேட்க. எனக்கு தப்பா, உனக்கு தான் தப்பேன், எனக்கு இருந்தா நான் பிறண்டாக்குறேன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, போடாத பக்கம் அப்படி சொல்லலாம். போ மாமா அத்தைக்கு ஊசி போட்டு வாமா அப்படி சொல்லி அனுப்புது குழந்தை. அதனால
இன்னைக்கு நான் பைபிள் காலேஜ் போனோம், உட்காரவே முடியல. அப்படியே அப்படியே வலி இப்படி பண்ணிட்டு ஐயோ எஸ்பா வலிக்கக்கூடாது. இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு இளநீ குடிச்சோம், அந்த தேங்காய் பால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறு செட் ஆகலைன்னா செட் ஆகிடும் எஸ்பா கிருபையில். அப்படிமா இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லைம்மா, இது நிறைய வாட்டி ஆகிடுது. சரியா, திடீர் ஆகிட்டு இருக்குது. நம்ம இளநீ அதெல்லாம் குடிச்சு தேங்காய் பால் அதெல்லாம் கொடுத்து செட் ஆகிடும். நீ பண்ணுற தப்பு, காலையில் தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இந்த மாத்திரை ஹெவி டோஸு. இது நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த முன்னாடி சாப்பிட்றதுக்கு போகிற மாத்திரை, அதுதான் பெரிய தப்பாயிடுச்சு. சரியாயிடும், இது ஒன்றும் இல்லை, சரியாயிடும். சுதாரிப்பா இல்லாமல் கொஞ்சம் பண்ண தவறுகளால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சரியாயிடும். சரி, இன்னைக்கு சாட்டர்டே அதெல்லாம் சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போகிறோம். அதோட மண்டே உங்களை பார்க்குறோம். பாய்.